இந்த வீடியோவில் நான் வந்து ஏழரை சனி பற்றியும் அதை எப்படி கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கலாம் அப்படின்றத பற்றியும் சொல்கிறேன். ஏழரை சனின்றது வந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு முந்தின ராசியில் பிரவேசம் பண்ணும்போது உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது. அவர் வந்து எப்படின்னா ஒவ்வொரு ராசிலையும் 2.5 வருஷம் இருப்பார். அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். இதை தான் சனி பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க. தற்போதைக்கு சிம்மத்தில் இருக்கார், சிம்ம ராசியில். ஸோ அதனால் கடக ராசிக்காரங்களுக்கு கடைசி 2.5 வருஷம் நடக்குது. கன்னி ராசிக்காரங்களுக்கு முதல் 2.5 வருஷம் நடக்குது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இடைப்பட்ட அந்த 2.5 ஆண்டு அது நடந்துகிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைகள் ஏழரை சனியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் வயசானவங்களுக்கு ஆகாது, மண்டையை போட்டுருவாங்க. இல்லைன்னா தொழிலில் பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல்ல தகராறு, சொந்தக்காரங்க கிட்ட பிரச்சனை, உடம்பு முடியாமல் போகிறது, ஆக்சிடெண்ட்டு, விபத்து, அப்புறம் வந்து திருமண தடை, இந்த மாதிரி போகிற இடங்கள்லாம் நஷ்டங்களை கஷ்டங்களையும் கொடுக்கறது தான் சனி பகவான் வேலை. அதுலேருந்து அந்த கஷ்டங்களை கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கணும்னா திருநள்ளாறு அப்படின்ட்டு காரைக்கால் பாண்டிச்சேரி கிட்ட இருக்கு தமிழ்நாட்டில். அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே நலதீர்த்தம் அப்படின்ட்டு ஒரு குளம் இருக்கு. அதில் எண்ணெய் ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அவரை பார்த்துட்டு வாங்க, நல்லது. அப்படி அங்கே போக முடியல அப்படின்னா வேற ஒரு கோயில் இருக்கு. அது வந்து குச்சனூர் அப்படின்ற கிராமம். அந்த கிராமம் கும்பகோணத்துக்கிட்ட இருக்கு. அங்கேயும் சனி பகவான் இருக்காரு. அங்கேயும் அவரை போய் அங்கே வழிபடலாம். இல்லைன்னா கரூர் கிட்ட கொடுமுடி அப்படின்ற ஒரு இடத்துலையும் சனீஸ்வரருக்கு ஆலயம் இருக்கு. அங்கே போயிட்டு சனி பகவானை வணங்குங்க. இது எதுவுமே பண்ண முடியல, எங்கேயும் போக முடியல, ஏன்னா நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்குள்ளேயே பக்கத்தில் எங்கேயாவது இந்து கோயில் இருக்கும். அங்கே போய் நவகிரகங்கள் இருக்கும். அங்கே சனீஸ்வரருக்கு சனிக்கிழமை எள்ளு தீபம் ஏற்றுங்க. எள்ளை மூட்டை கட்டி அந்த மூட்டையிலேயே திரியா மாற்றி அகல் விளக்கு வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மூட்டையை வச்சு அதை எரிச்சு பூஜை பண்ணுங்க. அதுவும் பண்ண முடியல அப்படின்னாக்கா எள்ளு சாதம் காக்காக்கு வைங்க. சரி, இதுவும் பண்ண முடியல, எதுவுமே முடியலப்பா அப்படின்னீங்களா, மனசுல சனி பகவானை வேண்டிக்கிட்டு இந்த காயத்ரி மந்திரம் சொல்றேன், அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அது ரொம்ப எஃபெக்டிவ், அதை சொல்லுங்க. இப்போ அந்த காயத்ரி மந்திரம் சொல்றேன். காகத்வஜாய வித்மஹே கட்க அஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத். இதான் அந்த மந்திரம். அதை வேண்டுங்க, தினமும் கூட சொல்லலாம், நல்லதுதான். சொல்லுங்க, பயனடைங்க. சனீஸ்வரர் பொதுவாக பார்த்தா அவர் நல்லவர் தான். நம்மளுடைய நல்லது கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி அவர் பலன் தருவார். அதனால நம்ம இந்த 7.5 வருஷ பீரியட்ல ஒழுங்கா இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் நம்மளா கிரியேட் பண்ணனா அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். ஓகேவா? கான்ஃபிடென்ட்டா இருங்க. பாய்.